அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு தேனீயிடம் ஒரு பறவை கேட்டது, ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கிறாய். ஆனால் மனிதன் அந்த தேனை உன்னிடமிருந்து திருடி விடுகிறான். அதற்காக நீ வருந்துவதில்லையா? அதற்கு தேனீ பதிலளித்தது, இல்லவே இல்லை. ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும். ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை ஒருபோதும் அவன் என்னிடமிருந்து திருட முடியாது. என்ன ஒரு உன்னதமான பதில்! இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்த்தோமானால் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாய் இருந்தார். ஒரு நாள் பிசாசு யோபுவின் அனைத்தையும் எடுத்துக்கொண்டான், யோபுவின் ஜீவனை தவிர. யோபுவை குறித்து தேவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட யோபுவின் வாழ்க்கையில் அனைத்தும் இழந்து விட்டார். ஆனால் பிசாசினால் யோபுவின் ஜீவனை எடுக்க முடியவில்லை. பின்னாட்களில் யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இருக்கும் உலக செல்வம், கல்வி, பதவி எல்லாம் அழியக்கூடும். ஆனால் தேவன் நமக்காக கொடுத்த அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை யாராலும் நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.